தமிழக கர்நாடக எல்லையில் பேருந்துகள் நிற்காமல் செல்வதை கண்டித்து கிராம மக்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் கொள்ளேகால் பிரதான சாலையில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். ஏன் பேருந்துகள் நிற்காமல் செல்கின்றன? பொதுமக்கள் என்ன கோரிக்கை விடுக்கிறாங்க இது தொடர்பாக? நிச்சயமாக தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் மாதேஸ்வரன் மலை இருக்கின்றது. இந்த மலையிலிருந்து கொள்ளேகால், அனூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக அளவு கர்நாடக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனாலும் கூட இந்த வழித்தடத்தில் இருக்கக்கூடிய மாற்றள்ளி, ஒடக்கேஹள்ளி, காவு, கொரட்டி ஒசூர், எலேமலா, ராமாபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த வழித்தடத்தை தான் பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த பகுதிகளில் இந்த பேருந்துகள் நின்று செல்வதில்லை என்பது இந்த மக்களுடைய புகாராக இருந்து வருகிறது. குறிப்பாக தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து அனைத்து தேவைகளுக்குமாக அவர்கள் கொள்ளேகால், அனூர், சாமராஜநகர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு தான் அவர்கள் சென்று வர வேண்டும். ஆனால் காலை நேரத்தில் குறிப்பாக இந்த பேருந்தில் செல்லக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இந்த பேருந்துகள் கிடைக்காததால் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களும் வேலைக்கு செல்வோரும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் தான் இந்த பேருந்துகள் நிற்காமல் செல்லக்கூடிய இந்த பேருந்துகளை நிறுத்தக் கோரி அனூர் அருகே இருக்கக்கூடிய கௌதல்லி என்ற கிராமத்தில் பேருந்துகளை சிறைபிடித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். 100க்கும் மேற்பட்டோர் இந்த பேருந்துகளை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் கொள்ளேகாலில் இருந்து மாதேஸ்வரன் மலை வரக்கூடிய இந்த பிரதான சாலையில் ஒரு 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்த வழியாகத்தான் மேட்டூர், சேலம் வழித்தடங்களுக்கு வரக்கூடிய அந்த இணைக்கக்கூடிய அந்த சாலையும் இருக்கின்றது. இதற்கு பிறகாக இங்கு வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக பேருந்துகள் இயக்குவதாக உறுதியளித்ததன் பேரில் இந்த போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.